நீங்கள் நல்லவராக இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் யாருக்கும் வாக்களிக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் நல்லவங்களாக இருக்காதீங்க. ஏன்னா நல்லவங்கங்கிற ஒரு பேரில் வாக்களிக்காமல் நீங்கள் ஒதுங்கிறதுனால தான் கெட்டவர்கள் இங்கே ஆட்சிக்கு வருகிறார்கள். உங்கள் வாக்கெல்லாம் விரயமாகறதுனால தான் கெட்டவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய காசுக்கு விலை போகக்கூடிய மக்கள் இங்கே பெருகிவிட்டார்கள். எதையாவது பொருளை கொடுத்து, காசை கொடுத்து, கொலுசை கொடுத்து, அண்டாவை குண்டாவை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து தொடர்ந்து சுரண்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இங்கே மாறிவிட்டது. அது மட்டும் கிடையாதுங்க, வரிப்பணத்தில் கை வச்சா பரவாயில்ல, வருங்கால இளைஞர்களுடைய வாழ்க்கையிலும் கை வச்சிட்டாங்க. அதனால இங்கே குடி கூத்து கஞ்சா அது இதுங்கிறது நிறைய பெருகிருச்சு. இப்படியான ஒரு ஆட்சியை மீண்டும் நீங்கள் ஏற்படுத்தி விடாத அளவிற்கு தெளிவாக இருக்கணும்னா இந்த சமூகத்தின் மேல் அக்கறை உள்ள நல்லவர்களாக, மிக நல்லவர்களாக இருப்பவர்கள் அனைவருமே இந்த தேர்தலில் இறங்கி வந்து வாக்களியுங்கள். நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து, வருங்காலத்திற்கான தலைவரை தேர்ந்தெடுத்து, அவர்களுடைய வருங்காலம் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகளோட வருங்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வாக்களியுங்கள். வாக்கு என்பது உங்கள் உரிமை. அந்த வாக்கை செலுத்தாதிருப்பது தேசிய குற்றம். இதுதாங்க விஷயம். வரக்கூடிய எலெக்ஷனில் தெளிவாக முடிவெடுங்க. நல்லாட்சி மலரட்டும். நன்றி, வணக்கம்.